வெறும் இந்த இப்போது இருக்கிறதை வைத்துக்கொண்டு அவர்களால் கூட்டணியை அவர்களால் தோற்கடிக்க முடியாது என்பது என்னுடைய கணிப்பு. அதனால் அதில் வந்து அவங்க வந்து இப்போ இதை வைத்துக்கொண்டு அவங்களால செய்ய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை, சில இடங்களில் இருக்கும். அவங்களுக்கு 47% வாங்கினார்கள் 2024. அந்த கூட்டணி அதே இருக்கும் தொடர்கின்ற பட்சத்தில் அது 42, 43 இப்படி இருக்கலாம். ஆனால் அது வந்து 47 வந்து 30ஆக மாறிவிடாது. ஏனென்றால் அது 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 அதில் தான் அங்கே சிஎம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் அதை அழகாக கொண்டு போகிறாரு. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸில் சிலது குறையலாம், முன்ன பின்ன ஆகலாம். பட் என்னை பொறுத்தவரையில் ஏடிஎம்கே 210 இடங்களை ஏடிஎம்கே கூட்டணி சொல்லுகின்றேன், அப்படி வெற்றி பெறணும்னா அவங்களுக்கு அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தணும். அது மேபி இதுவரையில் அந்த அவருடைய பயணம் அதில் சில இஷ்யூஸை பேசுகிறாரு, அதுக்கு வந்து டிஎம்கே தரப்புலேருந்து பதில் சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. பட் பயணமே வந்து ஒரு பேசு பொருளாக மாறவில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. ஆகவே அதை அவர் செய்தாலே ஒழிய, அதுக்கப்புறம் கூட்டணியை பலப்படுத்தினாலே ஒழிய, கட்சிக்குள்ளே இருக்கிற பல குழப்பங்களையும் அவர் தீர்த்து வைத்திருந்தாருன்னே வச்சுப்போம். ஓகே, ஒரு பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரையை முடிச்சிட்டார். இப்பவே இந்த பயணத்துல வந்து முன் எப்போதும் காணாத எழுச்சியை கண்டேன், ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் தயாராயிட்டாங்க, நான் எதிர்பார்த்ததை விட பெரிய பிரம்மாண்டமான அலை வீசுது, எழுச்சி இருந்ததுன்னு அவர் சொல்றாரு. நீங்க அவருடைய பயணமே ஒரு பேசு பொருளா கூட மாறல, ஒரு ஒரு டிஸ்கஷன் டிபேட்டிங் பாயிண்டா கூட மக்கள் மன்றத்தில் வரலன்னு சொல்றீங்களே. வர்றது அல்ல, அதான் அவருடைய நம்பிக்கையை சொல்கிறார், அதாவது அவருடைய கிளைம் அது. அஃப்கோர்ஸ் அவர் அப்படி தானே சொல்லி ஆகணும், அதில் ஒன்றும் எனக்கு ஆச்சரியப்படுத்துக்கல. பட் அது வந்து ஒரு பயணமே வந்து பேசு பொருளாக இருக்கிறதா என்றால் எனக்கு அது பேசு பொருளாக இருக்கிறதா மாதிரி தெரியல. ஓகே, அவர் சில இஷ்யூஸ் ரைஸ் பண்ணுறாரு, அதுக்கு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அதுக்கு பதில் சொல்கின்றார்கள், அத்தோடு அது முடிஞ்சிருது. பட் இப்போ நீங்கள் வந்து ஸோ அதுதான் அங்கே. அதனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்டீங்களே உங்களுடைய அடிப்படையான கேள்வி, இது அலை வந்து இப்போதைக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட ஒரு இதுக்கு அது இப்பொழுது தெரியாது. வாக்குப்பதிவு அன்று தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது தான் தெரியும்.